3.25 ஆண்டுகளாக தொழிலில் நஷ்டமும் மனவருத்தமும் நடக்கும். தேவையில்லாத அளவுக்கு பல லட்சங்களை கடனாக பெற்று மீள முடியாத துயர அலைகளுக்குள் இருக்கிறார். தெளிவாக வேலையை கொடுப்போமா, கல்யாணத்தை முடிப்போமா? முதல்ல என்ன காரணம்? ரொம்ப வேலையை ட்ரிக் வைக்கிறேன். கொஞ்சம் பக்கத்துல வா. இந்த கல்யாணத்தை இந்த ஐப்பசியில் வரக்கூடிய ஜாதகத்துல நடக்கும். சொந்தக்காரங்கள்ல 2 இடத்துல பொண்ணு இருக்கு. அதுல உனக்கு சொந்தத்துல வேணுமா? சொந்தமே வேண்டாம். நல்லா புரிஞ்சுக்கா. எட்டிய வழி உறவுல 2 பொண்ணு இருக்கு. ஜாதகம் வரும், பேச்சுவார்த்தை வரும். வெற்றியாக நடத்தி தாரேன், ஜெயிச்சுக்கா. அதை பற்றி அடுத்த உத்தரவுல நம்ம பேசுவோம்ப்பா. நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு கால மகளே வா. தாயும் மகளுமா வாங்க. தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை. பக்கத்துல வாங்க. அது யார் அந்த பையன்? கல்யாணம் முடிச்சாச்சா? எங்க இருக்கான்? என்ன காரணம் நடந்தது? கால் வந்துட்டு வா. நீங்க நின்று ஆத்திரம் கொள்ளாதே ஞான பெண்ணே. திருமாங்கல்ய தோஷம் உடையவர்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம் முடித்த சில காலங்களுக்குள்ளே மாங்கல்யத்துக்கு பங்கு ஏற்படும். இதையெல்லாம் முதல்லையே உங்களுக்கு ஆராய்ச்சியோடு சொல்லதுக்கு ஒரு நபர் கிடைத்திருந்தால் இந்த வாழ்க்கை உனக்கு நீடித்திருக்கும். ஆனால் விதி உங்களை சொல்ல விடலை. அதுதான் காரணம். அதனால் தை மாதத்துக்கு பிறகு வேற ஒரு திருப்பமான ஒரு நிம்மதியான வழி உனக்கு கிடைக்கும். சற்று பொறுமையாக இருந்து செயல்படுவோமாக. வேற என்ன வேண்டும்? சொன்னா வருத்தப்பட மாட்டிய. உங்க வீட்டு மனைக்குள்ள போய் பார்த்தேன், புரியுதா? 3 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மண்டை ஓடு, சுடுகாட்டு சாம்பல் எல்லாத்தையும் ஓதி எழுதி உள்ள ஒருத்தரை குடியிருக்க விடாத அளவுக்கு அக்னியா உடம்பு எரியும். மனவேதனைகள் நடக்கும். தேவையில்லாத தரிசனங்கள் எல்லாம் கிடைக்கும். இதனால வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கே மனசில்லாத துயரத்தை நீங்க அடைந்திருக்கிறீர்கள். இதையெல்லாம் மாத்தி தெளிவாக்கி தந்தா போதும்ல. 3 ஒரு 1 போல கால் வந்துடும். எந்த குறைபாடு இல்லாமல் பிறந்து உன்னை காப்பாற்றும். மன நிறைவாக இருப்பாயாக. வாழ்க மகளே. இருக்க வேண்டாம், இடத்தை மாத்துங்க. தீபாவளி கழிஞ்சு என்னைய பாருங்க. பார்த்த பிறகு நான் சொல்லக்கூடிய விளக்கத்தை கடைபிடிங்க. இன்னொரு 15 நாள் டைம் இருக்கு. முயற்சியே பண்ணாத. ஆமா, கண்டுக்கிடாத. நிச்சயமாக போயிட்டாங்க. கர்மசாமிக்கு வா. அப்ப நாங்களும் வந்துடட்டுமான்னு எல்லாரும் கேட்பீங்களா? யார் அது? இந்த கதையா? உனக்கு என்ன செய்யணும் அதை மட்டும் கேளு. என்ன செய்யணும் உனக்கு? கால் வந்துட்டு வாங்க. மதி இருந்தும் பிழை செய்த பிறவிக்கு பெருமை உண்டோ? உன் பையன் எங்க இருக்கான்? என்ன செய்தான்? அவன் தகாத பாதையில போய்கிட்டு இருக்கான். அதான் அந்த பாட்டை பாடுறேன். பணமும் தரமாட்டான், நல்லா ஊத்தி அடப்பான். காலில் வந்துட்டு வா. வா மகளே, ஓடியா. அவன் மனதை திருத்தி குடும்பத்தில் ஒன்னா சேர்த்து வாழ வச்சு தாரேன். இந்த அப்படி சிந்தாம வைங்க. அதுல உனக்கு வெற்றி கிடைச்சிரும். போ. கர்மதா
யாரு? குதிரைக்கு மேல வாரீங்களே? நான் தான் வருவேன். நீங்க யாரு? எந்த ஊருப்பா சாமி? ஐயனார் குதிரையில் இருக்காரா? உன் சொந்தமா? உனக்கு ஐயனார் எங்க இருக்காரு? கிடையாது, முனியாண்டி சடவீரியன். அவன் சாமி தான் முதல்ல வந்திருக்கு. நீ காலில் வந்துட்டு வா. என்னப்பா வேணும் உனக்கு? வீடு மனை கட்ட தடையா இருக்குது. ஒரு இடம் வாங்கி தச்சு ஒன்று வீடு கட்ட முடியும். இல்லை, உன் வீட்டு பக்கத்தில் நான் போனேன். அந்த வீட்டில் இருந்து சரியாக 1 கிலோமீட்டருக்குள்ள அந்த ஏரியாவில் கருப்பசாமி இருக்காரு. அது சங்கடி கருப்பசாமியா? சங்கடி கருப்பு இருக்காரா? அந்த கருப்பசாமி இருக்காரு. அந்த பகுதியில் ஒரு பெரிய ஓடக்கரை இருக்கா? இந்த எல்லைக்குள்ள நான் போய் பார்க்கும் பொழுது உனக்கு 9 வருடங்களுக்கு முன்னாலேயே உன் குடும்பத்துக்குள்ள மந்திர தந்திரத்தால் பாதிப்பு ஏற்பட்டு சில பேர்கள் உடல்நிலைகளால் பாதிக்கப்பட்டு குடும்பத்தில் பிரிவுகள் நடந்து நிறைந்த செல்வங்களை பிரிந்து இடம் சம்பந்தமான பிரச்சனைகளாம் வந்து சேர்ந்துருச்சு. இப்போ நீ எந்த இடத்துக்கு போனாலும் தரித்திரமா இருக்குமே தவிர தெய்வமா இருக்காது. கால் வந்துட்டு வா. போயிட்டு வா. எங்கே தேடுவேன்? இந்த ஆண்டுல தை பிறந்த உடனே வீட்டில் உன்னை நான் குடியிருக்கக்கூடிய சக்தியை தாரேன். செய்வன சக்தியை மீறி ஆச்சு. சந்தோஷமா இருமா. ஒரு கேள்வி கேட்பேன், பதில் சொல்லுவியா? சேவல் அறுப்பீங்களா? அறுத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஏன் நிப்பாட்டி விட்டேள்? அப்படி ஒரு குறை இருக்குன்னு அங்கேருந்து பேச்சு வருது. பண்ணுங்கோ போங்கோ. பாப்பா ஐயனாரே, இப்படி சாமி ஆடுற மாதிரி சொல்லிட்டா சாமி கூப்பிட்டுருவாருன்னு யாரும் நினைச்சிடாதீங்க. கால் வந்துட்டு வா. அது ஒரு கதையாக இருக்கக்கூடாதுன்னா, வெள்ள நல்ல குதிரையில வீரமான கோலத்தோட சாட்டை நல்ல கையில் வைத்து சங்கார வண்டி வாரா. பேச்சு தாய் பக்கம் ஒரு வீரனாரு பக்கம் ஒரு கூட இருப்பான் கற்பசாமி. கால் வந்துட்டுவாங்க. நல்லா இருக்கா? போன தூக்கி தூரறீங்க. யார் போனது? என்னப்பா வேணும்? வந்து சத்தம் கொடுத்துட்டு போகுது. ஆமா, எல்லாரும் இது ஊமச்சாமியான்னு கேட்குறாங்க. அதனால அதை பேச வைக்கணும். 4 பேர் கேட்கும்போது பதில் சொல்லணும். போ, வெற்றியா நடக்கும். போயிட்டு வா. கர்மசாமிக்கு காரைக்குடி தேவகோட்டை. உத்தரவு இல்லையே நாச்சா, இன்னைக்கு உத்தரவு தான். வாங்க, கால் வந்துட்டு வாங்க. யாரா வந்து? யாரு? அப்படியா? மனைவி இல்லையோ? இப்போ நீங்க வந்து நிக்கலாம். இப்பதான் முறை கரெக்ட். எப்படி ராம்நாடு சொல்லிட்டு முன்னால போவா? ஏ கிளவி, இன்னும் சொல்லி கொடுக்க நீ பிள்ளைகளை கெடுக்கியா? ராம்நாடு சொல்லிட்டு முன்னால போவான். என்னப்பா வேணும்? கண்ணை மூடுற. வெளிநாட்டுக்கு எதுவும் போனேன் இதுவரை? போயிட்டு ஏமாந்து வந்தியா? கெட்டிக்கார பேலா இருக்கியே. கால் வந்துட்டு வா. போயிட. சொந்தக்காரங்களுக்கெல்லாம் லேட் ஆகி தான்டா சொல்லணும். 3 ஆண்டு காலங்களாக கடன்பட்டு டாக்குமெண்ட் பத்திரம் சம்பந்தமான விஷயத்தில் மனதை பறிகொடுத்து வேதனைகள் நடக்கும். புரியுதா? இதுக்கெல்லாம் காரணம் வந்து செய்வன விவனைகள் காரணம் கிடையாது, கிரகங்கள் ஒரு காரணம். இந்த கடனிலிருந்து உன்னை மீட்டி மகாலட்சுமி நடத்தோட வாழ வச்சா போதுமா? வேற என்ன வேணும்? இவளுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையா இல்லை. உனக்கு தான் அடிக்கடி சோர்வும் குழப்பமும் இருக்கு. நீக்கி தரேன், ஆபத்து இல்லாமல் காப்பாத்துறேன். அப்படி ஒரு பிள்ளையை பற்றி மட்டும் பேசணும், தனியை தான் பேச முடியும். என்ன தனியை தான் பேச முடியும். பாப்பா
நோயுற்று தளராமல் நொந்தே மனம் அங்க கும்பிட மாட்டீங்களா? தெரியுமில்ல எனக்கு. அங்க கும்பிட்டு வா. பாயில் கிடவாமல் பரமனடி சேர்வார் தானே. அடுத்து கேரளா புனலூர். கேரளா புனலூர். புனலூர். இடையில என்ன உடல்நிலை யாருக்கு தெரியல? அம்மாவுக்கு என்ன செஞ்சது? கல்யாணம் முடிச்சுட்டானா? வீட்டு பக்கம் ஒரு கடை அடைச்சு கிடக்க, யாருக்குள்ளது அது? வாசல் வந்து வீட்டு வாசல் மாதிரி தெரியாம இருக்க, அடைச்சே கிடக்கு. அதான் கால் வந்துட்டுவாங்க, டொண்டான்னு பார்ப்பான். டொண்டான்னு பச்சை கிளி முத்துச்சர. தம்பி, வேற என்ன விசேஷங்கள்? என்ன பழக்கம்லாம் கையில் இருக்கு? இப்பமா முன்னாலேயா? இப்பவே இல்லை. அது எப்படி சொல்லுவான்? அவன் பொய் மட்டும்தான் சொல்லுவான், உண்மையை சொல்றதுக்கு வழியே இல்லை. சரக்கு கூடுறவில் சரக்கு அடிப்பியோ? வெளியில வீச்சம் இல்லாத அழகா அடிப்ப போலுக்கு. என்ன கால் வந்துட்டு வா. என்ன வியாபாரம்? என்ன கடை? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்க ஊர்ல இருந்து 29 கிலோமீட்டருக்கு தாண்டி போனா முருகப்பெருமான் வராரு. எங்க இருக்கு முருகன் கோயில்? குன்றக்குடி இருக்கு முருகப்பெருமான் பெரிய கோயில். அதனால இப்போ 2 ஆண்டு காலங்களாக கடன்களும் மனவேதனையும் அடைந்து துயரமடைந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிலைகளிலிருந்து மாற்றமும் வேணும். இவனுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு துணையும் வேணும். துணை தானே வேணும். அது எவ்வளா இருந்தா என்ன அப்படின்னு இவன் நினைப்பு. என்னடா தம்பி, ஆனா முறையான கல்யாணத்தை முடிச்சு வாழணும் என்பது உன்னுடைய ஆசை. அதுக்கு கட்டுப்படாதது இவனுடைய தோசை. கால் வந்துட்டுவான். கெட்டிக்கார பைய நேரம் கண்டு போய் சொல்லுவான், நேரம் கண்டு உண்மையை சொல்லுவான். உண்மையா இல்லையா? உன் புருஷன் அப்படிதான். அதனால தான் இந்த பேர் அப்படி இருக்கான். இந்த தை மாதத்திலிருந்து புனிதமான வாழ்க்கை கிடைக்கும். இன்னையிலிருந்து வருமானம் பெருகும். இந்தா எல்லாம் நல்லா நடக்கும். ஆமா, உங்க வீட்டு பக்கம் ஏன் மட்டும் திருப்பதி வெங்கடாஜலபதி வராரு? என்ன விஷயம்? எங்க போய் திருப்பதிக்கு போய் எத்தனை வருஷம் ஆகுது? இந்த வருஷம் இவனை கூட்டி போயிட்டு வா. போ, போயிட்டு வா. நல்லா இருக்கு, போயிட்டு வா. அங்க போய் முட்டையை போட்டு வா. அது ஏமுங்கிற விஷயத்த பின்னால சொல்லுதுட்டா. ஏமுன்னு தெரியுமா? உனக்கு உங்க அப்பன் தொழில் தெரியுமாடா? தெரியாது. ஏன் படிக்கல? படிச்சிருந்தா திருப்பியிலே உனக்கு தொழில் கிடைக்கும். சரி, கால் வந்துட்டு வாங்க. கால் வந்து போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. கர்மசாமிக்கு கேரள தேசம் வாப்பா. மலையாளம் நெய்யாற்றின் கரை வரட்டை விட தமிழ் பாண்டித்யம் அறியுமோ? குறைச்சு குறைச்சு அறியும். கால் வந்துட்டு வா. பாலக்காடா? பாலக்காடா? പാലക്കാട് ഇവിടെ ഈ വയ്യകത്തില് ഒരു യോഗ്യൻ ഉണ്ടാൽ അത് പാലക്കാട്ട് മാധവൻ മട്ടും തന്നെ കേട്ടോ. கால் வந்துட்டு வரலாம். ഈ ലോകത്തിലെ യോഗ്യവന് ஒன்று உണ്ടെങ്കിൽ அது நமக்கு பாலக்காட்டு மாதவன் மட்டும் തന്നെ. வரலாம். சர்க்குருநாதா சாந்த சொல்பா. என்னப்பா ஒரு இடம் தகுந்தமா ஒரு கேள்வி இருக்கு. என்ன விஷயம்? என்ன இடம்?
அதை நீ வச்சிருக்க முடியுமா? வச்சுக்கிட போறியா, விற்க போறியா? புரியல. இந்தா அதை வித்து வேற செல்வத்தை தர வெற்றியாகி தெரிஞ்சுக்கோ. போ, அவளை வர வைக்கிறேன், சந்தோஷமா போ. கர்மசாமிக்கு மகனுடைய வாழ்வை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாடா தம்பி, இந்த ஊர்டா உனக்கு? பாலக்காடு. கால் வந்துட்டு வா. உன் பையனா? உனக்கு பையன் இருக்கானா? விளையாட்டு பொம்மைகள் வினை தேடும் வகைகள். சிவாய 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 சிவாய. சிவன் கோயில் எங்கப்பா இருக்கு? அதான் சிவாய நம சிவாய நமன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். கால் ஒன்று. நமச்சிவாயம் என்ன சொல்வோமே, நால்வகை தீமைகள் வெல்வோமே. நால்வகை தீமை என்னலாம்? என்னலாம்? பிறப்பு, இறப்பு, ஆசை, கோபம் என்னும் நால்வகை தீமைகளை வெல்ல வேண்டும் சொன்னார். புரிகிறதே? உன் பையனுக்கு என்னடா வேணும்? கண்ண முடிக்கா. என்ன கருப்புசாமி, அவனை சொல்லும்போது நெத்திய தலைவர்கள் என்ன விஷயம்? அவன் தலையெழுத்து என்ன இருக்கு? அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பு, இங்கே இருக்க மாட்டான்னு சொல்லியாச்சு. ஃபாரினுக்கு அனுப்புதியா? கால் வந்துட்டு அப்போ. பரவாயில்லடா. அந்த பைசா நஷ்டங்களை எல்லாம் தீர்த்து உனக்கு வாங்கி தரேன். உன் பிள்ளைய வெளிநாட்டுக்கு அனுப்பி பெற்றியாக்கி தரேன். ரைட்டோம். கருப்புசாமிக்கு அப்படியா? பையனுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாமா. பையன் உண்டோ? எവിടെ உண்டு? காளியம்மா எവിടെ உண்டு? கால் வந்துட்டு வா. சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார். அம்மா பராசக்தி, என்னம்மா வேணும்? என்னம்மா வேணும் பையனுக்கு? மோசமா கடன் பட்டிருக்கான், தண்ணி அடிக்கான், நிறைய குற்றங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் சேர்வாரோடு சேராமல் சும்மா ஊர் ஒம்பை இழுத்துக்கிட்டு ஓடி ஓடி விளையாடுதான். தப்பு இல்லையாலாம்? மாற்றி தரேன், உன் பிள்ளைய வாழ வச்சு தரேன். கால் விட்டுவான். மிட்டாய் வாங்கி கொடுவான் பிள்ளைக்கு. அம்மியா 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 எடுத்துப்பான். சின்ன புள்ள மாதிரி சுற்றுது, எருவ மாட்டது. ஏக்கா என்னக்கா பேசுற? இந்தா கர்மசாமிக்கு முதல்ல ஒரு பிள்ளைய திருத்தி தானே, அடுத்து உள்ள வாழ்க்கையில பார்ப்போம். நல்லா இருக்கு, போயிட்டோம். அவ்வளவுதான். என்னாச்சு? பகவதி அம்மை வாராள எங்க இருக்கா? பக்கத்திலே உண்டு. முத்தாரம்மன் பகவதி. என்னப்பா வேணும் உங்களுக்கு இப்போ? என்ன பொருள்? காட்டுங்க. என்ன முத்து? ஓ, ஆழ்கடல முத்து. ஆழ்கடல் முத்தா உலகம் முழுக்க வைக்கலாமா? பின்ன என்ன? ஆணி முத்து ஏங்கி வந்தேன். ஆணி முத்தா? நல்ல முத்தா? விளைஞ்ச முத்து. இந்த விரல பிடி. ஏய், வேணும் விளையணும்னு பிடுறா, சிக்கனி பிடுறா, கொட்டலை பேர. இது 100 பொம்பளைகிட்ட பேசி பழகுது யாருலவா? 100 ஸ்திரீட பழகுது. அது யாரு? கால் வந்துட்டு வா. நீ உட்காரா தம்பி. குண்டப்பா எதிக்க முடியாது. யார்ட்டு அதெல்லாம் வச்சு பிடிச்ச? இந்த அங்க வா. இந்த மாதம் அது விலை போயிருண்டா. ஆமாம், வித்துடலாம். ஜெயிச்சு தரேன். நல்லா இருக்கு. உனக்கு என்னடா வேணும்? யாருக்கு? சரி. அப்பாவுக்கு சோம் இல்லையா? கண்ணை மூடு பாப்பா. நீ கருப்பசாமி என்னையாது?
இந்த அந்த விபூதியை போடு, அடுத்த முறை என்னைய பார்க்க கூட்டு வா. இந்தா கூட்டு வா, ஜெயிச்சு தரேன். நல்லா இருக்கும். பக்கத்தில் வாக்கா. நீ ஏன் வந்தா வாங்கிக்கல, நான் வரமாட்டேன். இந்தா இந்தா எல்லாம் நல்லா ஆகும். அந்த வருத்தம் வலியெல்லாம் தீரும். இது ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், சரியாகும். போயிட்டு வா.